காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னம்மாள் கேட்டரிங் கல்லூரியில் பணிபுரிந்த HOD மீது மோசடி புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடம் கல்வி கட்டணத்தை வசூலித்துவிட்டு HOD ஏமாற்றிவிட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், மேலும் விவரம். வணக்கம். பிரபல கேட்டரிங் மற்றும் நர்சிங் நிறுவனமான இந்த அன்னம்மாள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆனது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலே இயங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனமாகும். அந்த வகையிலே காஞ்சிபுரம் செங்கல் நீரோடு வீதி பகுதியில் இயங்கி வரக்கூடிய கல்லூரியிலே சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையிலே இந்த கல்லூரியிலே கேட்டரிங் படிப்பிற்கான முதலாம் ஆண்டு கட்டணமாக 57,000 ரூபாயும், அதே போன்று 2ஆம் ஆண்டு கல்வி கட்டணமாக 54,300 ரூபாயும், அதே போன்று நர்சிங் பயில்வதற்காக முதலாம் ஆண்டு கட்டணமாக 41,000 ரூபாயும், 2ஆம் ஆண்டு கட்டணமாக 74,900 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே போன்று இந்த ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களும் கடந்த ஆண்டுகள் அந்த கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களுக்கும் அந்த ஏற்கனவே கல்லூரியிலே பணிபுரிந்த HOD சாமுஸ்ரீ மற்றும் அதே போன்று பணியாளர் சத்யகலா ஆகிய 2 நபர்களுடன் அந்த கல்லூரி மாணவர்கள் அந்த கட்டண தொகையினை செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் இருவரையும் அந்த கல்லூரி நிர்வாக தரப்பிலே அந்த 2 நபர்களையுமே கல்லூரி நிர்வாக தரப்பிலே இடைநீக்கம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனிலே கடந்த ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்றவர்களுக்கு உரிய சான்றிதழ் பெறுவதற்காக கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டவர்கள், அதே போன்று இந்த ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களும் கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டுள்ளார்கள். அவர்கள் கல்லூரி கட்டணம் அந்த நிலுவைத் தொகை செலுத்தவில்லை என கல்லூரி நிர்வாக தரப்பிலே சொல்லியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தற்போது அந்த செங்கல் நீரோடை வீதி பகுதியை சாலை மறியலிலே ஈடுபட்டனர். அதனை அடுத்து தற்போது போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தற்போது அவர்கள் சிவகாஞ்சி காவல் நிலையம் அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் தற்போது சிவகாஞ்சி காவல் நிலைய வாயிலே தற்போது குவிந்திருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியிலே பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து காவல் நிலையத்தை புகார் அளிப்பதற்காகவும் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.